மொமெண்டோ 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் ஸ்டூடியோவை தொடங்கி. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நீங்கள் கடந்து சென்ற பாதையை சொல்வதற்கு, அதுவும் சிங்கப்பூர் தமிழ் சொல்வதற்கு, ஜப்பானிலிருந்து சிங்கப்பூர் தமிழ் சொல்வதற்கு கடிதமாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதே ஏஐ மூலம், அதாவது செயற்கை நுண்ணறிவு எழுதி வச்சிருக்கேன். செயற்கை நுண்ணறிவு தமிழில் செயற்கை நுண்ணறிவு வழியாக சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் ஊழியருக்கும். நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணம் செல்வதற்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கூட சேர்ந்து பணிபுரியும் ஒவ்வொருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதோ ஒரு எளிய கனவு ஒரு சிறிய ஸ்டுடியோவில் பிறந்து இன்று சென்னையில் மிகப்பெரிய டிஜிட்டல் நவீனத்துவமயமாக வளர்ந்தது சிங்டெக் மீடியா, அல்லது நாம் அன்புடன் அழைக்கும் STM. நான் முதலில் ஆண்டோவை சிங்கப்பூரில் சந்தித்தேன். அப்போது அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். நான் கத்தோலிக்க ஆடியோ விசுவல் மையத்தில் முழுநேர ஊழியராக மீடியா பிரிவை கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த காலம் நாம் அனலாக் இருந்து டிஜிட்டல் வீடியோ மற்றும் ஆடியோ எடிட்டிங்கிற்கு மாற்றம் கண்ட காலம். ஒவ்வொரு வார இறுதியிலும் நான் ஸ்டுடியோவை குடியேற்ற தொழிலாளர்களுக்காக திறந்து மீடியா கல்வியை கற்றுக் கொடுத்தேன். ஆண்டோ, ராபின் மற்றும் ஜெசி, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பல வழிகளில் உதவினர். அவர்கள் பின்னணியில் மட்டுமல்ல, நடிகர்கள், பாடகர்கள், நடனக் கலைஞர்கள், கூடவே வாய் ஒலிப்பதிவாளர்களாகவும் இருந்தனர். ஆண்டோவுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. ஒரு இயற்கையான ஆர்வம், கதைகள் சொல்லும் பாசம் மற்றும் கற்றுக்கொள்ளும் உறுதி. அவர் விரைவில் வீடியோ தயாரிப்பு, புகைப்படம் மற்றும் எடிட்டிங்கை கற்றுக்கொண்டார். மேலும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் தொடங்கினார். சிங்கப்பூரை விட்டு செல்லும் முன் ஆண்டோ ஒரு வீடியோ கேமரா மற்றும் ஒரு டெஸ்க்டாப் கணினியை வாங்கினார். அவரது முதல் கருவிகள் அவை மற்றும் அவர் கற்றுக்கொண்ட திறன்களுடன் அவர் இந்தியாவிற்கு திரும்பி சென்னையில் மிகப்பெரிய டிஜிட்டல் நவீனத்துவ மயமாக வளர்ந்த சிங்டெக் மீடியாவை நிறுவினார். 2004ஆம் ஆண்டு ஆண்டோவின் பார்வை மற்றும் அர்ப்பணிப்புடன் சிங்டெக் மீடியா தொடங்கப்பட்டது. இன்று இது உயர்ந்த தரமான மீடியா தயாரிப்புகளுடன் பலரின் வாழ்க்கையை தொற்றுள்ளது. ஆனால் மீடியா என்பது கேமராக்கள் அல்லது உபகரணங்கள் பற்றியது அல்ல. இது யோசனைகள், கடின உழைப்பு மற்றும் முக்கியமான கதைகளை சொல்லும் ஆசை பற்றியது. பெரியதாக தொடங்க வேண்டியதில்லை, தொடங்குங்கள். ஆண்டோ ஒரு எளிய கேமரா மற்றும் கனவுடன் தொடங்கினார். ஆண்டோ, அவரது அற்புதமான குடும்பம் மற்றும் STMஇன் ஒவ்வொரு அர்ப்பணிப்புள்ள பணியாளருக்கும் உங்கள் 20வது ஆண்டு விழாவுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் பயணம் மேலும் பலருக்கு உத்வேகம் மற்றும் உயர்வு அளிக்கட்டும். கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் அனைத்து படைப்பாற்றலுக்கும் வழிகாட்டட்டும். ஒரு கனவின் தொடக்கம். அந்த வருடம் STMஇன் பயணம் வீட்டிலிருந்தே தொடங்கியது. ஒரு நம்பிக்கையுடன், சில கருவிகளுடன், அதன் ஆரம்பம் எளிமையாக, பெரிய கனவுகளுடன் STM தனது பயணத்தை ஆரம்பித்தது. 2005 ஏப்ரல் 14 STM தனது அதிகாரப்பூர்வ நிறுவனத்தை சிறிய அளவில் தொடங்கியது. அது வெறும் ஒரு நிறுவனமாக அல்ல, ஒரு சமூக பங்காளியாகவும் இருக்க உதவியது. STMஇன் வளர்ச்சியின் தொடக்கம் அது ஒரு இடமாற்றமாக இருந்தது. புதிய கேமரா, புதிய வடிவம், புதிய வாழ்க்கை என உலகம் மாறிக்கொண்டிருந்த வேளையில் STM அதை ஏற்றுக்கொண்டு அனலாக் தொழில்நுட்பத்திலிருந்து டிஜிட்டலுக்கு மாறியது. இப்பொழுது STM ஒரு புதிய பார்வையில், புதிய வசதியுடன் மற்றவர்களை சந்திக்க தயாராக இருந்தது. 2009 STM தனது புதிய பரிணாமத்தை கண்டது. உடனடி பிரிண்ட் சேவையை அறிமுகப்படுத்தினோம்.
2010 STM தர்போதய கடைக்கு வந்தது. இது ஒரு பெரிய மாற்றம். பெரிய கடை, பெரிய சேவை, பெரிய கனவு. வாடிக்கையாளர்கள் வந்தனர். STM இப்போது சமூகத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் பெருமையை பகிர்ந்து கொண்டது. ஒவ்வொரு மாற்றமும், ஒவ்வொரு வளர்ச்சியும், ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒன்று சேர்ந்து STM-ஐ இன்று வந்துள்ள இடத்திற்கு கொண்டு வந்தது. இப்போது 20 ஆண்டுகள் கடந்தும் எம் பயணம் நிற்கவில்லை. இன்னும் எம் கனவு, எம் இலக்கு, எம் பயணம் தொடர்கின்றது. 2011 ஒவ்வொரு விழாவையும் ஒவ்வொரு நாளையும் STM நம்மை சுற்றிய மக்களோடு கொண்டாடியது. தள்ளுபடிகள், பரிசுகள், குழந்தை போட்டோக்கள், அந்த கொண்டாட்டங்கள் நினைவில் இருக்கிறதா? 2012 படம் எடுப்பது ஒரு கலை. அதை மேன்மையாக்கும் இடம்தான் ப்ரோ ஸ்டுடியோ. அழகு ஒளி, அழகான அமைப்பு, ஒவ்வொரு ஷூட்டும் ஒரு கலைத்துணுக்காக மாறியது. 2013 STM தனது முதல் கிளையை சேலையூரில் திறந்தது. இது வெறும் கிளை அல்ல, மக்கள் நம்பிக்கைக்கு மேலும் ஒரு வசதியான வாயிலாக இருந்தது. 2015 இயற்கையின் சோதனை. சென்னை முழுக்க கடுமையான வெள்ளம். STM-க்கும் ஒரு சோதனை காலம். ஆனால் நாங்கள் நின்றோம், மனதால், நம்பிக்கையால். வாடிக்கையாளர்களும் நம்மோடு இருந்தார்கள். அந்த நாட்கள் எங்களை இன்னும் வலிமையாக்கின. 2015 வீடியோ ப்ரோ ரூம் பல்லாவரத்தில் திறக்கப்பட்டது. காட்சிகளை கதைகளாக மாற்றும் இடம் இது. எடிட்டிங், எஃபெக்ட்ஸ், சவுண்ட் எல்லாம் இங்கேதான் கலைமயமாயிற்று. STM ஒவ்வொரு வருடமும் ஒரு முன்னேற்றத்தின் பெயராய் மாறியது. இன்று 20வது ஆண்டை முன்னிட்டு அந்த பயணத்தின் ஒவ்வொரு படியும் நம்மை பெருமைப்பட வைக்கிறது. 2016 முதல் 2020 வரையிலான பயணத்தில் சில ஆண்டுகள் சாதனைகளால் நிரம்பியவை, சில சவால்களால் சோதிக்கப்பட்டவை. 2016 தொழில்நுட்பம் வளர்ந்தது. நாமும் STM-இல் ஆப்பிள் மேக் மூலம் வீடியோ எடிட்டிங் ஆரம்பித்தோம். அதிக தரம், வேகமான சேவை, ஒரு படைப்பின் புதிய வடிவம் இங்கு உருவானது. விளம்பரங்கள் மற்றும் ரேடியோ பேட்டிகள் மூலம் பெருகிய STM-இன் பெயர் புகைப்படத்தில் மட்டுமல்ல, வானொலியிலும் ஒலித்தது. விளம்பரங்கள், பேட்டிகள், பல ஊடகங்களில் எங்கள் குரலும் காட்சியும் ஒலித்தது. நம் கதை, நம் பார்வை மேலும் பலருக்கு சென்றது. 2017 5 ஆண்டுகள் என்றால் அது வெறும் கால அளவல்ல, அது உறுதியின் ஓர் அடையாளம். STM அதை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றியது. நம்முடன் 5 ஆண்டுகள் பயணித்த ஊழியர்களுடன் சிங்கப்பூர் சென்றோம். STM என்பது ஒரு நிறுவனம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம் என்பதை அந்த பயணம் சொல்லியது. 2018 எங்கள் வெற்றிக்கு வித்திட்ட ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாராட்டை பெற்றது. வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளில் STM பெறும் விருதுகள், பணிக்கு கிடைத்த அங்கீகாரம், மக்கள் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. கற்றல் ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது. STM குழுவினர் GCF பயிற்சியிலும் தரமான சான்றிதழ் பயிற்சிகளிலும் கலந்து கொண்டு தங்களை புதிய திறன்களால் மேம்படுத்தினார்கள். ஆர்ம் என்பது ஊழியர்களுக்கான புத்துயிர் நிகழ்வுகள் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் STM தனது ஊழியர்களுக்கு ஒரு புதிய ஆற்றலையும் ஊக்கத்தையும் வழங்கியது. சிந்தனையும் உறுதியும் புதுப்பிக்கப்படுவது இந்த நிகழ்வுகளில்தான். எங்கள் குழுவின் உள்ளார்ந்த வலிமையின் காரணம் இதுவே. இரண்டாயிரத்து 2021 முதல் 2025 வரை STM புதுமைகளால் நிரம்பிய ஒரு பரிணாம பாதை. 2021 உலகம் இன்னும் ஒரு முறை நின்றது. கோவிட் மற்றும் 2ஆம் லாக்டவுன், மக்கள் வீட்டுக்குள், அமைதி வெளிக்குள். STM சிந்தித்தது, இந்த நேரத்தையும் நம்மால் பயன்படுத்த முடியும் என்று. STM தனது பாதுகாப்பு தாராள மனதை கொண்டு தொழில்நுட்பத்தில் ஃபேஸ் மாஸ்க் தயாரிப்பை அறிமுகப்படுத்தியது.
பராமரிப்பு, பிராண்டிங், பாதுகாப்பை மிக அழகாக இக்காலகட்டத்தில் வழங்கியது. முகக்கவசம் கட்டாயமாகிவிட்ட சூழலில் தெரிந்தவர்களை கூட உடனே அடையாளம் காண்பது சிரமமாகிவிட்டது. அத்தோடு முகத்தை பார்த்தே பேசி பழகிய நமக்கு முகமூடி அணிந்து பேசுவதும் திருப்தியாக இல்லை. இதற்கு அழகியல் வடிவில் தீர்வு கண்டுள்ளார் சென்னை பல்லாவரத்தில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் ஆண்டோ. அதன் மூலம் தனக்கு வருமானம் மட்டுமன்றி மனநிறைவும் கிடைப்பதாக சொல்கிறார் அவர். சாதாரண முகக்கவசம் அணிந்து செல்லும் பொழுது தங்கள் நண்பர்களுக்கு கூட தங்களை அடையாளம் தெரியாமல் இருப்பதாகவும் இந்த முகக்கவசம் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள உதவுவதாகவும் கூறுகிறார் ஒரு வாடிக்கையாளர். இதன்படி ஒருவரின் முகத்தை புகைப்படம் எடுத்து அதனை பிரதிபலிக்கும் வகையில் முகக்கவசத்தை வடிவமைக்கிறார். இந்த முகக்கவசத்தை அணிவதால் தங்களை மற்றவர்கள் எளிதில் அடையாளம் காண முடியும் என்கின்றனர் வாடிக்கையாளர்கள். The humble mask has become a necessity amid the COVID-19 pandemic. From being embellished for special occasions to quirky designs that allow you to eat while wearing them, people are getting creative with the styles. The latest on the block is the face print mask that is customized to make you recognizable. The STM studio thought of taking photographs of people and then designing and printing them on masks. After relaxations were given in the fourth phase of nationwide lockdown, the staff of the studio that was already using such masks started taking orders from customers as well. மாஸ்க் ஆர்கனைசர், சின்ன விஷயம் பெரிய தீர்வு. ஒரு முகக்கவசத்தை கொஞ்ச நேரம் வைக்க வேண்டுமா? அதற்காக STM தயாரித்தது மாஸ்க் ஆர்கனைசர். சொகுசான வடிவம், எளிய தீர்வு, உபயோகிப்பவரை நினைத்து உருவாக்கப்பட்டது. வேக்சினேஷன் ஷீல்டு போட்டோ பூத், ஒரு புதிய புகைப்பட அனுபவம். தடுப்பூசி, அந்த சொல் ஒரு காலத்தில் பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் STM இன் கற்பனை அதை மகிழ்ச்சியாக மாற்றியது. வேக்சினேஷன் ஷீல்டு போட்டோ பூத், வேக்சினேஷன் எடுத்து புகைப்படம் எடுக்கலாம் என்கிற புதிய அனுபவம். பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் நினைவாகவும் வகையில் ஒரு ஸ்டைல். இதே போல கடந்த முறை அந்த முகக்கவசம் அணிவதும் பல்வேறு அலட்சியம் ஏற்படும் போது நீங்க ஒரு வித்தியாசமான முறை பண்ணீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுவும் ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு எல்லாருமே தயக்கப்பட்டாங்க. அப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அந்த ஃபேஸ் மாஸ்க் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்க முகமே பதிச்ச ஒரு மாஸ்க்கு. ஸோ அதுவும் எல்லாரும் மாஸ்க் போடுறதுக்கு ஒரு ஆர்வத்தை நாங்கள் கிரியேட் பண்ண முடிஞ்சது. இப்போ இந்த முயற்சியை பண்ணுறோம். இதனால ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க முடியும். ஏன்னா இது நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுக்கு ஒரு மெமரபிளா மாதிரி ஒரு நினைவு சான்றிதழா இது நமக்கு நம்மளோட அடுத்த ஜெனரேஷன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். STM டிவி நினைவுகளை உலகுடன் பகிர்ந்த ஒரு சிறப்பு மேடை. ஒரு நிகழ்வு நம்மிடம் நடக்கும்போது அது ஒரு சந்தோஷம். ஆனால் அதையே உலகுடன் பகிர்ந்தால் அது ஒரு பெருமை. STM டிவி, எங்கள் வாடிக்கையாளர்கள் தங்கள் முதல் பிறந்த நாள், திருமண நாள், வாழ்க்கையின் சிறப்பு போக்குகள், இவை அனைத்தையும் ஒரு நிகழ்ச்சி போல ஒளிபரப்பும் ஒரு அற்புத மேடை. வீட்டின் சுவரில் அல்ல, யூடியூப், LED, சமூக ஊடகங்களில் அவர்கள் சந்தோஷம் ஒளிக்கதிராக பரவியது. இது ஒரு சேனல் அல்ல, நம்பிக்கை கொடுத்த ஒளியூட்டும் ஒளிபரப்பு. 2023 வளர்ச்சிக்கு ஒரு புதிய முகவரி, ரேடியல் ரோட் கிளை திறப்பு. புதிய இடம், அதே தரம். பக்கத்தில் இருப்பது போல் இன்னும் பாசமாய் நம்மை சேர்த்தது. 2024 பல்லாவரத்தில் நாம் துவங்கிய இடம் புதிய ஒளியும் புதிய காட்சியும் பெற்றது. 2024 புதிய வடிவம், புதிய வசதிகள், ஆனால் அதே அர்ப்பணிப்பான சேவை அளிக்கும் ஓரிடமாக மாறியது. 2021 முதல் 2025 வரை STM வெறும் நிறுவனம் அல்ல, அது ஒரு கனவின் குரல், ஒரு குழுவின் ஒளி. புதிய தயாரிப்புகள், புதிய கிளைகள், புதிய முயற்சிகள். இது 20 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தின் கதை.